அப்ளோஸ் என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் நீலம் புரொடக்ஷன்ஸ் வழங்கும் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் பைசன் வெற்றி நடை போடுகிறது. மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் கீர்த்தீஸ்வரன் இயக்கத்தில் பிரதீப் ரங்கநாதன் நடிக்கும் ஜோர் வெற்றி நடை போடுகிறது. உங்கள் லெஜண்ட் சரவணாவில் தீபாவளி பரிசாக பவனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி. பிகைண்ட் பக்தி நேர்களுக்கு வணக்கம். நம்ம சேனல்ல ஆன்மீகம் தொடர்பான நிறைய தகவல்களை பார்த்தும் தெரிஞ்சுக்கிட்டும் வரோம். அதன் மூலமா நமக்கு நிறைய தீர்வுகளும் தெளிவுகளும் கிடைச்சிருக்கு. அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க டாக்டர் மகாகுரு திருமதி பத்மா மகாலிங்கம் அவர்கள். அவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஏஎல்பி ஜோதிடர் மற்றும் வாஸ்து நிபுணரும் கூட. வணக்கம் மேடம். வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மேடம். பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் வேலை அப்படின்னா எல்லாருக்குமே ரொம்ப ஒரு அப்படி முகம் பிரைட் ஆகிடும். கால் காசுனாலும் கவர்மெண்ட் காசு தான் அப்படின்ற மாதிரி உண்மையிலேயே எல்லாருக்குமே அதுக்காக நோக்கி ஓடுறது வந்து ரொம்ப அதிகமாகவும் இருக்குது. நிறைய டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறது அந்த மாதிரிலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணால் சீக்கிரமாக கவர்மெண்ட் வேலை கிடைக்கும். ஏன்னா நீங்கள் சொல்லி நிறைய பேர்த்துக்கு அதை செஞ்சு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கு. என்னென்னலாம் பண்ணால் கவர்மெண்ட் வேலை கிடைக்கும்? கண்டிப்பாக நல்ல கேள்வி. இப்போ என்னென்னா இந்த அரசு வேலையில் தான் நம்ம வந்து நிறைய பேர் ஜாதகம் பார்த்து அரசு வேலையில் இப்போ ஒரு 4-5 வருஷமாகவே இந்த மாதிரி அரசு வேலைகளுக்கு அதாவது அரசு தேர்வு எழுதுகிறவங்களுக்கு ஜாதகம் பார்த்து நிறைய பேரை ஜெயிக்க வச்சுருக்குறோம். எப்படின்னா அவங்கவுங்க ஜாதகத்தில் வந்து சூரியனையும் குருவையும் வச்சு தான் இந்த அரசு தேர்வு வைக்கிறத பார்க்குறது. அதாவது பர்த் சார்ட்டை வச்சு அது பார்த்து அதுக்கு தகுந்த பரிகாரங்கள் சொன்னோம். அந்த மாதிரி ஜெயிச்சிருக்காங்க. ஹயக்கிரீவர் ஹோமம்னு ஒன்று நடத்திட்டு இருக்கிறோம், புரியுதுங்களா? அந்த ஹோமத்தில் இந்த அரசு தேர்வு எழுதுகிற பசங்களெல்லாம் உட்கார வச்சிடும். பசங்களாகட்டும் பெண்களாகட்டும் உட்கார வச்சு அந்த ஹோமத்தில் கலந்துக்கங்க. ப்ளஸ் வந்து நீங்கள் வந்து உங்கள் ஜாதகத்தில் இந்த பர்சன்ட் 60% 70% வாய்ப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த ஹோமத்தில் உட்காந்து நீங்கள் கலந்துக்கங்க, திரும்ப படிங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த ஹோமம் என்பது அவங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பை கொடுத்துருது. ஹோமத்தில் உட்காந்துருக்கும் போது அப்போ அவங்களுக்கு வந்து ஜாதகத்தில் பார்க்கும்போது சூரியன் குரு செவ்வாய் 3ஐயும் பார்க்கணும், சரிங்களா? இந்த சூரியன் என்பவர் வந்து 6, 8, 12 இருந்தாலும் குரு கூட இருந்தாலும் செவ்வாய் இருந்தாலும் கண்டிப்பாக அவங்களுக்கு அரசு வேலை கிடைக்கும். அவங்க அந்த மாதிரி ஜாதகங்களுக்கு உங்களுக்கு அரசு வேலை கிடைக்குன்னு சொல்லி அந்த மாதிரி ஜாதகக்காரர்களை மட்டும்தான் நம்ம ஹோமத்துக்கு கூப்பிட்றோம். அவங்களுக்கு அங்கே உட்கார வச்சு ஹோமத்தில் அவங்கள வந்து ஸ்பெண்ட் பண்ண சொல்கிறோம். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் இந்த ஹோமம் நடக்கும். அதில் வந்து உட்கார வச்சு அவங்களுக்கு ரிசல்ட் கொடுக்குறோம். அப்போ அந்த ஒரு தடவை அந்த ஹோமத்தில் கலந்துக்கிட்டாங்கன்னா பக்கத்தில் உள்ள கோயிலுக்கு போய் அவங்க வந்து நம்ம சொல்கிற பரிகாரங்களை செஞ்சுட்டே இருக்கும்போது கண்டிப்பாக காலையில் எந்திரிச்சது ஃபஸ்ட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணணும். ஏன்னா அரசு வேலைக்கு சூரியன் தான். காலையில் எழுந்து அந்த சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு அந்த பக்கத்தில் உள்ள கோயில்களுக்கு போய் அந்த தான பரிகாரம், உணவு தான பரிகாரம் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கு பர்த் சார்ட் சப்போர்ட் பண்ணணும். கரெக்டாக அவங்க பிறந்த ஜாதகம் சப்போர்ட் பண்ணணும். அந்த ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருந்தால் மட்டும்தான் அது நடக்கும். ஓகே. இப்போ பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும், எவ்வளவோ நாங்கள் கஷ்டப்பட்டு படிக்கிறோம், படித்தாதான் வந்துட்டு வேலை கிடைக்கும், உழைப்பு போட்டால் தான் வேலை கிடைக்கும். என்ன மேடம் ஹோமம்லாம் பண்ணால் வேலை கிடைச்சிருமா, நாங்கள் வருஷக்கணக்காக படிச்சுட்டு இருக்கிறோமே அப்படின்வாங்க. உண்மையிலேயே உங்ககிட்ட இந்த ஹோமத்தில் உட்காந்து எத்தனை பேர் என்னென்ன மாதிரி பொசிஷன் இருக்காங்க? அருமையான கேள்வி கேட்டீங்க. அது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி 33 பசங்களை உட்கார வச்ச ஹோமத்தில், சரிங்களா? 23 பேருக்கு வாய்ப்பு கிடைச்சி எல்லாருமே அரசு வேலைக்கு போயிருக்காங்க. சொல்லப்போனால் எப்படின்னா இந்த எஸ்பி பேங்க் இருக்குல்ல, பேங்க்கில் ஒரு பொண்ணு வேலைக்கு போயிருக்குது. இங்கே சென்னையில் எஸ்பி அந்த இது போலீஸ்க்கு வேலைக்கு போயிருக்குது. இந்த மாதிரி அரசு வேலைக்கு நிறைய பசங்க பிள்ளைங்க போயிருக்காங்க. அதாவது ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருந்தால் மட்டும்தான் அவங்களை உட்கார வைக்கிற, புரியுதுங்களா? ஓ, அப்போ உங்ககிட்ட ஹோமத்தில் வருதுன்னா ஜாதகம் பார்த்தா அதில் அமைப்பு, ஆமாம், ஜாதகம் பார்த்தா அவங்களுக்கு அமைப்பு இருக்குது அப்படிங்கிற. இப்போ முன்ன சொன்னேன் நான், அதே அமைப்பு தான். அந்த அமைப்பு இருந்தால் மட்டும்தான் அவங்கள உட்கார வச்சு ஜெயிக்க வைக்கிறோம். அமைப்பு இல்லைன்னா உங்களுக்கு அமைப்பு இல்லை, நீங்கள் வந்து வேஸ்ட் ஆஃப் நேரம், உங்களுக்கு வேஸ்ட் ஆஃப் பணம், நீங்கள் வந்து வேறு வேலையை பாருங்கள், இல்லை பார்த்துட்டு இருக்கிற வேலையை பாருங்கள், விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள். ஓகே. அப்போனா இப்போ எனக்கு என்ன டவுட்னா, இப்போ கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருக்குமே வந்துட்டு ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருந்தால் மட்டும்தான்? கண்டிப்பாக 100% ஜாதகத்தில் வந்து அரசு காசு, அரக்காசுனால அரசு காசு வாங்கணுங்கிற ஒரு தகுதி இருந்தால் மட்டும்தான், ஜாதகத்தில் இருந்தால் மட்டும்தான் அந்த அமைப்பு அவங்களுக்கு அந்த அரசு வேலை கிடைக்கும். கண்டிப்பாக கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும், எனக்கு வந்து அரசு உத்தியோகம் போகணும் அப்படின்னா இந்தந்த ஏஞ்சல் நம்பர்ஸ், அதாவது தேவதை நம்பர்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் பயன்படுத்தினா கண்டிப்பாக வந்துட்டு கவர்மெண்ட் வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களுமே சொல்லியிருக்கீங்க. என்னென்ன நம்பர்ஸ்? அது அருமையான கேள்வி. நியூமராலஜி படி என்ன பண்றோம்னா, ஜாதகத்தை வாங்கினது லக்னத்துக்கு 2ஆம் இடத்து நம்பர், புரியுதுங்களா? 11ஆம் இடத்து நம்பர், ஒவ்வொரு கட்டத்துக்கும் ஒவ்வொரு நம்பர் வச்சிருக்கோம் நாங்கள் நியூமராலஜி படி. அது வாஸ்து மிங்கிள் ஆகுது அதில், புரியுதா? வாஸ்து அடிக்கணக்கும் 20, 22 அடி, இந்த மாதிரி எல்லாம் 66 அடி, 64 அடி, இதெல்லாம் மிங்கிள் ஆகுது. அதில் வந்து ஒரு லக்னத்துக்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்குறோம். இப்போ உங்கள் ஜாதக விருச்சிக லக்னம் எங்களே தனுசு லக்னத்தில் இருக்கிற நம்பருங்க. அதே மாதிரி உங்களுக்கு கன்னி லக்னத்தில் இருக்கிற நம்பர் 2, 11. 2ன்னா வருவாய், ஒரு மனிதனுக்கு வருமானம் வரக்கூடிய நம்பர், புரியுதுங்களா? தனம் வரக்கூடிய நம்பர், புரியுதுங்களா? வாக்கு அதுதான் படித்து ஜெயிக்கிறதுக்கு உண்டான நம்பர். அதில் தான் நம்மளுடைய எஃபெக்ட் போட்டால் தான் அந்த ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக அந்த
லக்னத்துக்கு 2ஆம் இடத்து எண்ணையும் லக்னத்துக்கு 11ஆம் இடத்து எண்ணையும் ஏஞ்சல் நம்பராக கொடுக்குறோம், எழுதி வைக்க சொல்கிறோம். எங்கெல்லாம் எழுதி வைக்க சொல்கிறோன்னா வீட்டில் வந்து வாலில், அதாவது பெட்ரூமில் வாலில், பீரோ அடிக்கடி திறப்பாங்க, பீரோவில், கண்ணாடியில் எழுதி ஒட்ட வைக்க சொல்கிறோம். பார்த்துக்கிட்டும் இருக்கலாம், எழுதவும் செய்யலாம். ஒரு நோட் போட்டு எழுதவும் செய்யலாம், பார்த்துக்கிட்டும் இருக்கலாம். இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு எனர்ஜி கூடும்போது கண்டிப்பாக வந்து அவங்க வேற மாதிரியான எண்ணங்களுக்கு போகாமல் இதில் ஜெயிக்கணுங்கிற எண்ணத்திலேயே இந்த தாட்லேயே அவங்க இருப்பாங்க. அதுக்காக அவங்களுக்கு ஏஞ்சல் நம்பர் கொடுத்து நிறைய நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. போன தடவையெல்லாம் ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடியெல்லாம் நிறைய பேர் ஏஞ்சல் நம்பர் வாங்கி எனக்கு நல்ல சக்ஸஸ் ஆகிருக்கு நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அப்போ அதே மாதிரி அவங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்கிற நம்பரை எழுத சொல்லுவேன். தன வருவாய் கம்மியாக இருக்குன்னா அவங்களுடைய வரவு, தொழில் மூலமாக வர வரவு கம்மியாக இருக்குன்னா 2ஆம் இடத்து எண்ணெய் எடுத்து கொடுத்தேன்னா அவங்க எழுதிட்டு இருக்க சொல்லுவோம். ஒரு நோட் போட்டே எழுதுங்க அப்படின்னு சொல்லி, ஒன்றும் இல்லை 108 தடவை, 1008 தடவை, 1,08 தடவை, எனக்கே ஒரு காரியமாகனா நான் 1,08 தடவை ஒரு எண்ணெய் எழுதுன்னு நான் எனக்கு காரியம் சக்ஸஸ் ஆச்சு. அந்த மாதிரி எழுத சொல்லிடுவேன். ஒரு சிலரை வீட்டில் எழுதி வச்சு பார்த்துட்டு இருக்க சொல்லுவேன். ஒன்லி சீயிங், பார்வைக்கு மட்டும். இந்த மாதிரி எண்களும் கொடுத்துட்டு இருக்கிறோம். இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே கவர்மெண்ட் வேலை கிடைக்குமா அப்படிங்கிறது இல்லை. சரி, ஓகே, ஜாதகத்தை அமைப்பு இருந்தால் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டீங்க. எனக்கு கவர்மெண்ட் வேலை அமைப்பு இல்லை, நான் ஒரு தொழில் தொடங்கணும்னு ஆசைப்படுறேன், எனக்கு ஒரு சொந்த தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அதுக்கு எந்தெந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னா என்னுடைய தொழில் வந்து விருத்தி ஆகும்? அதாவது தொழில்னாவே எல்லாரும் முதலாளி ஆகணும்னு தான் ஆசைப்படுவாங்க, யாரும் அடிமை வேலை செய்யணுங்கிற ஆசையே இருக்காது. ஆனால் அவங்க ஜாதகத்தில் அடிமை வேலைக்கு தான் இருந்துச்சுன்னா 6ல் வந்து அவங்க லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தால் அவங்க கண்டிப்பாக அடிமை வேலை தான் பார்க்கணும். ஆனால் எல்லாருமே இப்போ நானாகட்டும் நீங்களாகட்டும் என்னம்போ ஒரு முதலாளியாக இருக்கலாம் அப்படின்னு தான் நினைப்பாங்க. 6ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் தான் சப்போர்ட் பண்ணுது லக்னத்துக்கு, புரியுதுங்களா? 6ங்கிறது வந்து அடிமை வேலை, 10ங்கிறது வந்து சுய தொழில். அப்போ 9ஆம் அதிபதி திசையோ 10ஆம் அதிபதி திசையோ யோக திசைன்னு வச்சுக்கோங்க. அந்த திசை நடக்கும்போது கண்டிப்பாக அவங்க சுய தொழில் தான் செய்வாங்க. அவங்க எப்படி இருந்தாலும் அடுத்தவங்ககிட்ட போய் வேலை பார்க்க மாட்டாங்க. ஏன் பார்க்க மாட்டாங்கன்னா அவங்களுடைய ஜாதகத்தில் யோக திசை நடக்குது, அவங்களுக்கு 9ஆம் அதிபதி திசையோ 10ஆம் அதிபதி திசையோ நடக்கும்போது கண்டிப்பாக வந்து அவங்க வந்து சுய தொழில் தான் செய்வாங்க. அந்த சுய தொழில் செய்யும் போது அவங்களுக்கு லாபம் வரும். அதை விட எப்படின்னா முன்னம் இருந்ததை விட அவங்களுக்கு அந்த திசை நடக்கும்போது அந்த தொழில் செய்யும் போது அதிகப்படியான லாபம் வரும். அப்போ அவங்க அந்த சுய தொழிலுக்கு தான் போவாங்க. அதே மாதிரி தனுசுலேயோ மகரத்திலேயோ கும்பத்திலேயோ சனி பகவான் இருந்தாருன்னு வைங்களேன், அந்த சனி பகவான் அங்கே உட்கார்ந்துருக்கும் பட்சத்தில் அங்கே இருக்கும் ஜென்ம ஜாதகத்தில், அதாவது பிறந்த ஜாதகத்தில் சனி பகவான் அங்கே இருந்தாருன்னா அந்த ஜாதகரை வந்து கண்டிப்பாக 35 வயசுக்கு மேலே தான் ஒரு தொழிலில் ஜெயிப்பார், புரியுதுங்களா? அது வரைக்கும் அவர் வந்து தொழிலை தொலாவிட்டே இருப்பார். எங்காவது ஒரு பக்கம் வேலைக்கு போவார், ஒரு 4 மாதம் போவார், 3 மாதம் போவார், திரும்ப வீட்டுக்கு வந்துடுவார், 2 மாதம் சும்மா இருப்பார், திருப்பி ஒரு பக்கம் வேலைக்கு சேருவார். இப்படியே தான் இருக்கும். ஒரு 35 வயசு 40 வயசு டச் பண்ணும்போது தான் அந்த 3 பாவத்திலையும் தனுசுலையும் மகரத்திலையும் கும்பத்திலையும் சனி பகவான் இருந்தாருன்னா அது 40 வயசுங்கும் போது அவருக்கு செட்டில் ஆயிரும் தொழில். அப்போ தான் அவருக்கு தொழிலே செட்டில் ஆகும். அம்பானி, அதானி அவங்களாம் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் எப்படி ஜாதக கட்டம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக சனி பகவான் தான் தொழில்காரகன். சனி பகவான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். அப்படின்னா சனிக்கு 2, 5, 7, 9 கிரகங்கள் இல்லைன்னா அவங்களுக்கு தொழிலே நல்லா அமையாது. அந்த மாதிரி சனி பகவானுக்கு 2ஆம் இடத்துலையும் 5ஆம் இடத்துலையும் 7ஆம் இடத்துலையும் 9ஆம் இடத்துலையும் ஏதாவது ஒரு கிரகங்கள் இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு நல்ல தொழில் அமையும். தொழில் அமைஞ்சு அவங்க நல்ல விருதியாகி நல்ல வருமானமும் மீட்டுவாங்க. அந்த மாதிரி அமைப்பு தான் அவங்களுக்கு எல்லாம். ஒவ்வொருத்தருடைய ஜாதகம் ஒவ்வொரு மாதிரி பேசும். ஒன்றும் இல்லை, ஒரு ரெட்டை குழந்தை பிறக்குது, 1 நிமிஷம் 2 நிமிஷம் தான் தள்ளி பிறக்குது. ஒரு குழந்தை நல்ல வேலைக்கு போகுது, ஒரு குழந்தை வேலைக்கு போகாமல் இருக்குது. காரணம் என்னன்னா இதுதான் காரணம், புரியுதுங்களா? அந்த சனி பகவானுடைய காரணங்கள் தான் அது காரணம். ஸோ இப்போ எனக்கு வந்து எந்த தொழிலுமே செட் ஆகலை, சனி பகவான் நல்ல இடத்துல போய் அமரலை, எனக்கு ஒரு எந்த வேலைக்கு போனாலும் விளங்கலை, தொழில் ஆரம்பித்தாலும் இழுத்து முடிக்குது அப்படின்னும் போது இந்த பரிகாரம் பண்ணுப்பா, ஏதோ ஒன்று ஜீவனத்தையாவது ஓட்டிக்கலாம் அப்படின்னா ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லுங்களேன், மக்கள் பிழைச்சிக்கிட்டோம். கண்டிப்பாக மக்கள் நல்லாவே பிழைச்சிக்கிட்டு இல்லை, எல்லாருக்கும் இது ஒரு ரொம்ப யூஸாக தான் இருக்குது. எப்படின்னா ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் வெற்றிலை மாலை சாத்தலாம். எப்படின்னா எத்தனை வாரம் சாத்தலாம் அப்படின்னா அவங்களுக்கு விருப்பப்பட்ட வாரம், ஆனால் அதிகபட்சம் 7 வாரம் சாத்தலாம், புரியுதுங்களா? 27 வாரம் சாத்தலாம், 9 வாரம் சாத்தலாம், இந்த மாதிரி 108 வாரம் சாத்தலாம். இந்த சனிக்கிழமை அன்னைக்கு போய் இந்த வெற்றிலை மாலை ஆஞ்சநேயர் சாத்தணும். அல்லது வெண்ணெய் காப்பு சாத்தினாலும் இன்னும் நல்ல ஸ்பெஷலு. அவங்களுக்கு எப்படியாவது ஏதாவது ஒரு ஜீவனத்திலேயாவது அவங்களுக்கு வருமானம் வந்து அவங்க காலத்தை ஓட்டிக்கலாம், புரியுதுங்களா? அவங்க ஜீவனம் நடத்திக்கலாம். இந்த மாதிரி சனிக்கிழமை ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகிறது மிகவும் நல்லது. நான் சனிக்கிழமை ஆஞ்சநேயரை பிடிச்சிக்கிட்டா தொழில் விருத்தியாகும், நல்ல லாபமும் வரும், எப்படியாவது ஒரு வாழ்க்கை ஜீவனம் ஆயிரும். ஆனால் பெரும்பாலும் எல்லாரும் முருகனை தானே பிடிக்க சொல்லுவாங்க, நீங்கள் வித்தியாசமாக ஆஞ்சநேயரை பிடிக்க சொல்றீங்க. ஆமாம், தொழில் நிஜமாக தான். தொழில் வெற்றிக்கு வந்து வெற்றிலை மாலை ஆஞ்சநேயருக்கு சாத்தினா தொழில் வெற்றி அடையும்.
ஓகே ஓகே கண்டிப்பா. வெற்றிலை மாலை என்பதே வெற்றிக்கு தான். ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜாதகர் வந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க, இந்த தொழில் ஆரம்பிச்சா நீ சூப்பராக வருவப்பா, இந்த பிஸ்னஸ் பண்ணுப்பா, நீ டாப்பில் வருவப்பா அப்படின்னு. அவங்க சொல்லி கொடுத்தது அதான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனாலும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு ஒரு வியாபாரமும் ஆயிருக்காது, அந்த அளவுக்கு ஒரு டாப்லேயும் வந்திருக்க முடியாது. கேட்டால் ஏதோ ஒரு பிரச்சனை அவங்களுக்குள்ள இருந்துக்கிட்டே இருக்கும். என்ன காரணமாக இருக்கும்? இந்த மாதிரி ஜோதிடர் வந்து சொல்லியுமே சில பேருக்கு வந்துட்டு உச்சபட்சமாக போக முடியாத நிலைமையில ஒரு தடங்களாகவே இருக்கும். என்ன காரணம்? அப்போ வந்து ஜாதகத்துல முடக்கு திதி சூன்யம் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் கண்டிப்பா பார்க்கணும். முடக்கு திதி சூன்யத்தெல்லாம் பார்த்து அதெல்லாம் ரெமெடி பண்ணினாதான். நீங்கள் திருவிலங்காடுங்கிற ஒரு ஊர் இருக்குது முடக்கு நிவர்த்திக்குன்னு, அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தாலே போதும். அந்த முடக்கு நிவர்த்திக்கு ஒவ்வொரு கோவில் ஒவ்வொரு பாவத்துக்கு இருக்குது. அந்த கோவில் போயிட்டு வந்தாலே அவங்களுக்கு தொழில் நல்லா இருக்கு. இதே மாதிரி ஒட்டஞ்சத்தத்தில் தெத்துப்பட்டி ராஜகாளியம்மன் இருக்குது, அதுவும் தொழில் விருத்திக்கு நல்ல தெய்வம். அதில் வந்து 8ஆம் இடம் முடக்கார் தான் நாங்கள் அங்கே அனுப்பிடுவோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஜாதகத்தில் இருக்குது, புரியுதுங்களா? அந்த மாதிரி அவங்கவுங்க ஜாதகத்தை பார்க்கும்போது தான் தெரியும். ஒன்றும் இல்லை, ஒரு கார் டிரைவர் என்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்தார். எக்ஸாம்பிள் சொல்ல போனால் அவர் வந்து கார் டிரைவிங்காக தான் டிரைவிங் மட்டும் ஆக்டிங் டிரைவிங் மட்டும்தான் போயிட்டு இருக்காரு. ஜாதகத்தை கொண்டு வந்து பார்த்தாரு, இப்படி இருக்குது, என்னால் இந்த டிரைவிங்கும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு நான் அடுத்து ஏதாவது தொழில் பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், ஒரு லோனை போட்டு கார் டீலிங் பண்ணுங்க, அதாவது கார் வாங்கி விற்றுருங்க, அதாவது டீலிங் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு எழுதி கொடுத்து, ஜாதகத்தை பார்த்து அவருக்கு எழுதி கொடுத்து, சில கோவில்கள் எல்லாம் எழுதி முடக்கு நிவர்த்தி 4ஆம் பாவத்தில் முடக்கு இருந்து முடக்கு நிவர்த்தி கோவில், அது இன்மையில் நன்மை தரும் சிவாலயம் எழுதி கொடுத்தேன். எங்கன்னா மதுரை கட்டை இருக்குது. அது போயிட்டு வந்து அவர் கார் டீலிங் ஒர்க் ஷாப் மாதிரி ஒன்று வச்சாரு. இப்போ சூப்பராக இருக்கிறாரு. அந்த மாதிரி அவங்கவுங்க ஜாதகத்துக்கு என்னென்னு பார்க்கணும். அந்த முடக்க ரெடி பண்ணணும், திதி சூன்யத்தை ரெடி பண்ணணும். இந்த நான் முன்னமே சொன்ன மாதிரி இந்த ஹயக்கிரிவர் ஹோமம் பண்ணாங்க படிக்கிற பசங்க, அந்த மாதிரி ஆயில் சம்பந்தம்னா ஆயில் ஹோமம், தொழில் சம்பந்தம்னா தொழில் ஹோமம், இந்த மாதிரி ஹோமங்கள் எல்லாம் பண்ணிட்டு அவங்க முடக்க நிவர்த்தி பண்ணிட்டு தொழில் செய்யும் போது கண்டிப்பா நல்ல சக்சஸ் ஆன நிலைமைக்கு வருவாங்க. ஓகே, இப்போ நிறைய இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கடைகள்லேயே நான் பார்த்துருக்கிறேன், ஒரு கிளாஸ் வச்சு தண்ணி ஊற்றி அதில் எலுமிச்சம்பழம் போட்டு வைக்கிறாங்க. இது மாதிரி போட்டு வச்சு என்ன பிஸ்னஸ் நல்லா டெவலப் ஆகுங்களா? எல்லாமே மனசு தான் காரணம், ஒரு நம்பிக்கை தான். இப்போ எனக்கு இது நான் போட்டு வச்சு இன்னைக்கு ஆபீஸில் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நாளைக்கு போட்டு வைப்பாங்க. அவங்கவுங்க மனசு தான் காரணம். இதைத்தான் போடணும், இதை போடக்கூடாதுங்கிற கட்டாயமே கிடையாது. அவங்கவுங்களுக்கு என்ன விருப்பமோ செஞ்சுக்கலாம். நிறைய ஆபீஸில் பாருங்க 2 மூங்கில் செடி வாங்கி வச்சிருப்பாங்க. நிறைய ஆபீஸில் பாருங்க 2 ஜோடி புறா வாங்கி வச்சிருப்பாங்க. ஏன்னா அங்கே தான் வர்றவங்களுக்கும் கிளைண்ட்டுக்கும் அவங்களுக்கு ஒரு அன்பு இருக்கும், அதாவது வாசம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி, புரியுதா? அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்கவுங்க மனசை பொறுத்தது தான். ஓகே, இப்போ வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறாங்க, வீட்டிலேருந்தே வேலை பார்க்குறாங்க, வீட்டிலேருந்தே பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அவங்களாம் எந்த மாதிரி பொருள் வாங்கி வச்சா பிஸ்னஸ் விருத்தி ஆகும் மேடம்? வீட்டில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, வீட்டில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாருமே இப்போ இந்த பிளானட்டுக்கு போயிட்டாங்க, இண்டோர் பிளானட் அப்படின்னு அதை வாங்கி வைக்கிறாங்க. அதை வாங்கி வைக்கும்போது அவங்களுக்கு வந்து அவங்க எல்லாமே மனசு தான் காரணம், அவங்களுக்கு திருப்தி பட்டுறாங்க. அப்போ இண்டோர் ஜேடு பிளானட்டு, ஸ்னேக் பிளானட்டு இதெல்லாம் வாங்கி உள்ளே வைக்கிறது, நல்ல ஆக்சிஜன் கிடைக்கிது அப்படின்னு சொல்லி வாங்கி வைக்கிறாங்க. அப்போ ஜனவசியம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி நிறைய பக்கம் நான் ஆபீஸ்ல நானே பார்த்துருக்கிறேன். ஆனா நாங்க வந்து எந்த ரெஃபரும் பண்றது இல்லை. ஏன் ரெஃபர் பண்றதுன்னா ஜாதகத்தை பார்த்து கோயில் எடுத்து தரோம், புரியுதுங்களா? கோயில் போனாலே நான் கோவில் தான் எடுத்து தரேன். கோவிலுக்கு போங்க, இந்த மாதிரி செய்யுங்க, உங்களால முடிஞ்ச உணவு தானம். ஒன்றும் இல்லை, 10ஆம் அதிபதி ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் இருக்குதுன்னு வைங்களேன், ஒரு சந்திர ரோகிணி நட்சத்திரத்திலே 10ஆம் அதிபதி இருக்குதுன்னு வைங்களேன், நீங்க ஒரு 2 லிட்டர் பால் வாங்கி காய்ச்சி சக்கரை போட்டு கோவிலில் உண்டி தானம் பண்ணுங்க. இல்லை ஒரு 10 பாட்டில் தண்ணி வாங்கி தானம், அது சந்திரன் காரகத்தை எல்லாமே பண்ணலாம். தண்ணி வாங்கி 10 பாட்டில் தானம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன். பால் பாயசம் வச்சு கோவில்ல தானம் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். இது 10ஆம் அதிபதி ரோகிணி நட்சத்திரத்துல இருந்தேன்னா இந்த மாதிரி எல்லாம் செய்யும்போது நிறைய கிளைண்ட்டுக்கு நான் சொல்லி கொடுத்து சக்சஸ் பண்ணியிருக்கேன் நான். ஓகே மேம், பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த கடைகள் அந்த கல்லாப்பெட்டி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. ஸோ கல்லாப்பெட்டி எந்த திசையில இருந்தா பணம் அப்படியே கொட்டிக்கிட்டே இருக்கும்? பணம் கொட்டிக்கிட்டே இருக்குன்னா ஒரு மரத்தை பிடிக்க வேண்டியதுதான். கல்லாப்பெட்டி வந்து தென்மேற்கு திசையில வச்சு அந்த ஓனரும் தென்மேற்கு திசையில உட்கார்ந்தாதான், தென்மேற்கு மூலையில உட்கார்ந்தாதான் அந்த கல்லாப்பெட்டிக்கும் பணம் வரும். அந்த ஓனரும் அதை நிர்வாகம் பண்ற கரெக்டா இருக்கும். தென்மேற்கு திசை. ஆமா, தென்மேற்கு மூலையில். ஓகே மேம், பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்துட்டு வழியாக பரம்பரையாக நிறைய தொழில் செய்வாங்க. அந்த நகை தொழில் செய்கிறது அந்த மாதிரி முதல் கொண்டு சமையல் தொழில் அந்த மாதிரிலாம். ஆனால் ஒரு 2 தலைமுறைக்கு அப்புறம் 3ஆவது தலைமுறை அதை எடுத்து செய்யும் போது சரியாக வராது, ஃபெயிலியரை சந்திப்பாங்க. பரம்பரை தொழில் ஏன் சில பேருக்கு செட் ஆக மாட்டேங்குது? கண்டிப்பா நல்ல கேள்வி. ஏன்னா 3 தலைமுறை 4 தலைமுறை இப்போ எங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஒரு நாடார் கடை வச்சுருந்தாங்க. அந்த பையன் வந்து செய்யும்போது அந்த தொழில் ஓடவே இல்லை. அவங்க அப்பா வந்து உட்காந்தா அந்த தொழில் ஓடுது, அந்த கடையில் கூட்டம் வருது, பையன் வந்து உட்காந்தா கூட்டமே வர்றதில்லை. அப்போ அதை தான் சொன்னார், நான் செஞ்சேன், எங்கள் அப்பா செஞ்சு, எங்கள் தாத்தா செஞ்சோம், இந்த பையனுக்கு இந்த கடை ஒத்துக்கவே இல்லை அப்படின்னு. இப்போ கடையை மாற்றி வேறு இடத்துல வச்சு கொடுத்து பாருங்க அப்படின்னு. அந்த ஒரே இடத்துல 3 தலைமுறையாக ஒரு ஆள் இருக்கக்கூடாது,
புரியுதுங்களா? இது வாஸ்துப்படி இது வந்து நிதர்சன உண்மை. நாங்கள் நிறைய பேருக்கு சக்ஸஸ் கொடுத்துருக்குறோம். அதாவது நீங்கள் கடையை மாற்றி வேறு பக்கம் கொடுங்கன்னா, அவனுக்கு வந்து ஸ்டோராக போட்டு கொடுத்தாரு வேற ஒரு பக்கம். ஸ்டோராக போட்டு கொடுத்தங்காட்டி நல்லா ஓடிச்சு. இப்போ வந்து அந்த பையன் நல்லா பண்ணிட்டு இருக்கான் தொழில். அந்த மாதிரி இடத்த மாற்றணும். பரம்பரையாக பண்ணிட்டு இருக்கவங்க ஒரே இடத்துல பண்ணாமல் இடத்த மாற்றி பண்ணினாங்கன்னா கண்டிப்பாக தொழில் ஓடும். ஓகே, ஒரு குறிப்பிட்ட தலைமுறைக்கு மேலே 3 தலைமுறைக்கு மேலே ஒரு இடத்துல இருக்கக்கூடாது. ஒரு இடத்துல அவங்களே வந்து பேரனுங்களுக்கு அந்த கடையை கொடுக்கக்கூடாது. கொடுத்தா ஓடாது, விருதி ஆகாது அப்படிங்கிற பழமொழி இருக்கு. இந்த இது வந்து வீட்டுக்கும் வருமா? வீட்டுக்கு கண்டிப்பா வீட்டுக்கு வரும். ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு வந்து 2வது தொழில் நிறுவனத்துக்கே வந்துச்சு. பரம்பரையா வந்து ஒரு வீட்டுல வந்து இருக்கக்கூடாது. ஆமா, தாத்தா மகன் பேரன் 3 பேரும் ஒரு வீட்டுல இருக்கலாம். இந்த பேரனோட குழந்தை 4வது தலைமுறையா அதுல இருக்கக்கூடாது. எங்க கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்கம்மா. ரொம்ப நன்றி. நன்றிம்மா.